who you are. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு வாசகம். ஆமாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஒரு சின்ன மழலை குழந்தையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு பாருங்களேன். ஃபஸ்ட் நாள் ஓன்னு அழுகும். ஒரு வாரம் கழிச்சு அதே குழந்தை ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்கூலுக்கு போகும். நாம் நினைப்போம் அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் பிடிச்சிச்சு, டீச்சர்ஸ் பிடிச்சிட்டாங்கன்ட்டு. அப்படி இல்லைங்க, அந்த பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். இப்படி கிடச்ச ஃப்ரெண்டு ஒரு எரேசருக்காக சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா 5th ஸ்டாண்டர்டில் அதே ஃப்ரெண்டோட ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு பிறகு 8th ஸ்டாண்டர்டில் நிறைய ஞானம்லாம் வளர்ந்துரும் இல்லையா. இந்த பொண்ணோட சேரவே மாட்டேன், இவ தான் என் படிப்பெல்லாம் கெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து தான் ஞானோதயம் வரும்னு தெரியாது. 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது ஃபேர்வெல் டே அன்னைக்கு பார்க்கணும். ஒருத்தரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஐயோ உன் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு கவிதைலாம் சொல்லுவாங்க. இப்படி கண்டினியூ ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜில் கண்டினியூ ஆகி, ஒர்க் ஸ்பாட்டில் கண்டினியூ ஆகி, ஆஃப்டர் மேரேஜ் கண்டினியூ ஆகி, நெய்பர் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் க்ரியேட் பண்ணி, நம்மளோட சர்ச்சில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் க்ரியேட் பண்ணி, அப்படியே போயிட்டே இருந்து கடைசியில் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பவர் பேக் கேங் ஃபார்ம் பண்ணுவோம் பாருங்கள். அதுதாங்க ஃபென்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஷிப். எப்படி எல்கேஜியில் ஒரு மழை மாறாத ஒரு இன்னசென்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததோ, அதே போல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை திரும்ப பார்க்க பண்ணுற ஒரு முதிர் வயது. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த உலகத்தில் எப்படி பார்க்குறோம் தெரியுமா? ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு, ஒரு போஸ்ட் போட்டுக்கிறதுக்கு, நான் தாண்டா பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுற ஒரு 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 மாயமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துக்குள்ளே நாமெல்லாம் சிக்கிக்கொள்கிறோம். அப்படி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ரொம்ப அழகான, ரொம்ப ஆழமான ஒரு உறவு. ஒரு கேர்ள்கிட்ட போயிட்டு உனக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவர் வேணும்னு கேளுங்களேன். என் கணவர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு வாலிப பையன்கிட்ட போயிட்டு உங்கள் அப்பா எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறடா அப்படின்னு கேளுங்களேன். எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் நம்ம உறவுகளை என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு பார்ட்டிக்காகவும், ஒரு செல்ஃபிக்காகவும், ஒரு கெட் டுகெதர்னஸ்க்காகவும் மாத்திரம் பயன்படுத்துகிறவங்களாம் நாம் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்னு தானே கேட்குறீங்க? இன்றைக்கி நாம் அதை தாங்க கற்றுக்க போகிறோம். பைபிளில் தாவீது யோனத்தான்னு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இந்த யோனத்தான் இருக்கான் இல்லையா, அவனுடைய தகப்பன் சவுல் தான் அந்த நாட்டுக்கே ராஜா. ஆனால் சவுலை விட அதிக கேலிபர் இருக்கிறது தாவீதுக்கு தான். அதனால சவுலுக்கு தாவீதை பிடிக்கவே பிடிக்காது. சவுளுடைய வாழ்க்கையில் ஒன் அண்ட் ஒன்லி எனிமி தாவீது மட்டும்தான். தாவீதை எப்படியாவது கொன்னுடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக சவுல் இருந்தார். ஆனால் யோனத்தான் சவுளுடைய சொந்த மகன்தான். சவுளுடைய காலத்துக்கு அப்புறம் யோனத்தான் தான் ராஜாவாகணும். அவன் இன்னும் அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்கணும் தாவீதை கொலை பண்ணுறதுக்கு. ஆனால் யோனத்தான் அப்படி செய்யலை. தாவீதுக்கு தான் உண்மையான கேலிபர் இருக்குது, உண்மையான குவாலிட்டி இருக்குது ராஜாவாகிறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தன் தகப்பனிடத்திலிருந்து தன் நண்பனை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செஞ்சாருங்க. அவர் வாழ்நாளெல்லாம் தாவீதுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தார். ஒரு கட்டத்தில் யோனத்தான் மரித்தே போயிட்டார். ஆனால் தாவீது ராஜாவானதுக்கு பிறகு யோனத்தானை மறக்கவே இல்லை. ஒரு நாள் அவருடைய சர்வெண்ட்டை கூப்பிட்டு சொல்வார், யோனத்தானுடைய ஃபேமிலியில் யாராவது மீதம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா, நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த சர்வன்ட் போய் தேடி கண்டுபிடிச்சி யோனத்தானுடைய முடவனான ஒரு மகனை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மகனை என்னெல்லாம் கனப்படுத்தி அந்த அரசவையில் வைக்க முடியுமோ அப்படி வச்சிருப்பார் தாவீது. தான் ஃப்ரெண்டு இறந்தே போயிட்டாருப்பா, ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. அந்த ஃப்ரெண்டுடைய அப்பா தான் இவர் அவ்வளோ பழி வாங்கினார். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நமக்கு எதிரில் உட்காந்து நம்மளோட பேசுகிற ஒரு ஃப்ரெண்டு நம்ம
ட்ரூத்ஃபுல்லாக லாயலாக அவங்களுக்கு இருக்குமா? ரொம்ப கஷ்டம்ப்பா இப்போ அப்படி தேடுறது. நம்ம முகத்துக்கு முன்னாடி நம்மளை ப்ரேஸ் பண்ணுறவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு கிடையாதுங்க. நாம் இல்லாத போது நம்மளை பற்றி தப்பாக பேசாதவங்க தாங்க நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும். நமக்கு இருக்கிறது நல்ல ஃப்ரெண்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்பர் 1, உங்களுடைய ஃப்ரெண்டு கூட நீங்கள் பேசும்போது பழகும்போது உங்களால் நீங்களாக இருக்க முடியுதுன்னா யூ ஆர் ஹேவிங் குட் ஃப்ரெண்ட். இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் கொஞ்சம் எனாக்ட் பண்ணி பேசணும், இவன் என் கூடயே பேசணும் அப்படின்னு சொன்னால் நான் இது மாதிரி ஷாப்பிங் பண்ணுறேன்லாம் சொல்லணும், என் வீட்டில் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொன்னால் தான் இவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பா அப்படின்னு ஒரு சீனை க்ரியேட் பண்ணி தான் உங்களால் பேச முடியுது அப்படின்னா கட்டாயம் அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு ரோலை ப்ளே பண்ணலைன்னு தாங்க அர்த்தம். உங்களுடைய நிதர்சனமான ஒரு உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணுகிற ஒரு சோல் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும். 2வது, உங்களுடைய ஃப்ரெண்டோடு நீங்கள் பழகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களோட பேசின கான்வர்சேஷன் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் நாட் ஹேவிங் எ குட் ஃப்ரெண்ட் இன் யுவர் லைஃப். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒருத்தரோட பழகி அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்லிஃப்ட் ஆகியிருந்தது நல்ல விதத்தில் அப்படின்னா நிச்சயமாக யூ ஆர் பிளெஸ்ஸட் வித் அ குட் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டாயம் நீங்கள் விட்டுறாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்ல விதத்தில் சேஞ்ச் ஆகி இருந்ததுன்னா யூ ஆர் ஹேவிங் அ குட் ஃப்ரெண்ட். இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஒரு வேலை கிடைக்கலன்னா உங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகான ஒரு 3 இன்சிடெண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. நான் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் ஒரு ஃபியூனரலுக்கு போயிருந்தோம். அந்த ஃபியூனரல் முடிச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டோடு நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் பஸ்ஸில். அப்போ அவள் சொன்னால், நீ வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்டில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆன உடனே எனக்கு அவகிட்டேருந்து கால் வந்தது. அன்றைக்கி ஹோல் நைட்டு என்னோடய டின்னர் டைமில் இருந்து நான் தூங்குற வரைக்கும் என்னோட பேசிக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில் தான் ரியலைஸ் பண்ணேன், ஏன் இவ்வளோ லாங் டாக் என்னோட பண்ணா அப்படின்ட்டு. நான் போன உடனே கேட்டேன், ஏன் என்னோட அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு. அவள் ரொம்ப கேஷுவலாக சொன்னான், நீ ஒரு எமோஷ்னல் இடியட், அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு நீ வீட்டில் உட்காந்து என்னுடைய அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுமான்னு யோசிச்சு நீ அழுதுகிட்டு இருப்ப. ஐ நோ அபவுட் யூ, அதனால் நான் உன்னை என்கேஜாக வச்சுருந்தேன். நவ் யூ வில் பி ஆல் ரைட், நீ எல்லாத்தையும் மறந்துருப்ப, ஸோ இனிமேல் நீ கூலாக இருந்துருவ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டான். என்னுடைய ப்ரெக்னென்சி டைமில் ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மாற்றி கால் பண்ணுவாங்க. ஒருத்தர் கால் பண்ணி முடிச்சு 10 மினிட்ஸில் இன்னொருத்தவங்க கால் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு தெரியாது. ஆஃப்டர் டெலிவரி என்னுடைய குழந்தைய பார்த்து சொன்னாங்க, நீ வயிற்றுக்குள்ளே நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் எப்போ பாரு உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவங்கெல்லாம் பேசி வச்சு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப், அதனால நீ எம்டி மைண்டாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. 3வது, அந்த ஃப்ரெண்டை ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் நான் மீட் பண்ணேன். நாங்கள் இப்போல்லாம் ரொம்ப மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அப்போ மீட் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி மச் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபவுட் மை ஜாப். ரொம்ப வருத்தமாக ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப்னு ரொம்ப நேரம் பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப கூலாக சொன்னான், நீ வேலையை விட்டுக்கோ, நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கோ, இல்லை வீட்டில் சும்மா இருந்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் டோன்ட் கில் யுவர் ஸ்கில் அப்படின்னு சொன்னான். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடுச்சு. டோன்ட் கில் யுவர் ஸ்கில். உன் ஸ்கில்லை நீ டெட்லைனுக்கு கொண்டு போயிட்டு நீ உன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்காத, அதுக்கு நான் அக்ரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவள் சொல்லிவிட்டு அவள் போயிட்டா. ஆனால் ஒரு நிமிஷம் நான் பேசின 1 மணி நேரத்துக்கு அவள் பேசின ரிப்ளை 1 மினிட்டாக இருக்கலாம். that created a huge tremendous difference in my life. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட 1 மணி நேரம் அரட்டை அடிக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதுங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அவங்க தாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப 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 பெரிய கிஃப்ட். அப்படி உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா உங்களை மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யாருமே கிடையாது. அந்த ஒரு அழகான 1 நிமிஷம் கான்வர்சேஷன், 1 நிமிஷம் அக்கறை,
ஒரு நிமிஷம் ஒரு 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 நான் இருக்கேன் உனக்கு, நான் இதை சொல்கிறேன், நீ இதை செய் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரிங், அஃபெக்ஷன், ட்ரூத்ஃபுல்லான ஒரு லவ் இருந்ததுன்னா உண்மையாகவே நீங்களும் நானும் ரொம்ப லக்கியான பர்சன்ப்பா. நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவோம்? நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க ரிப்ளையே பண்ணலைன்னா நல்லாவா இருக்கும்? இல்லைங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ரிப்ளை பண்ணாங்கன்னா அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நிறைய கண்டிப்பும் இருக்கணும், நிறைய அரவணைப்பும் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் தான் யூ ஆர் ஹேவிங் குட் ஃப்ரெண்ட். நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுறான்னா அது ஃப்ரெண்டு இல்லைங்க, அவங்கள யூஸ் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். நல்ல ஃப்ரெண்டுன்னா நம்மளை கண்டித்து திருத்துறவங்களாகவும் இருக்கணும், நம்மளை கைட் பண்ணி தட்டி கொடுக்குறவங்களாகவும் இருக்கணும். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜீசஸ் தான். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன். அவர் 70% நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். 30% நான் ஏதாவது கரெக்டாக செஞ்சுருந்தேன்னா தட்டி கொடுத்து கரெக்டாக செய்கிற கோ ஹெட் அப்படின்னு சொல்லுவார். இவரை நீங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கும்போது நம்மளுடைய காடுக்கிட்ட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணும்போது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமலே அவங்க தானே நம்மக்கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. நம்ம காடோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காமல் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பி யுனைட்டட் வித் காட் அண்ட் பி ஃப்ரெண்ட்லி வித் காட். காட் வில் கிவ் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஆர் லைஃப். வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் முதல்ல உங்களுடைய காட்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள். அவர்கிட்டே கேளுங்க, கிவ் மீ அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஹீ வில் கிவ் யூ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ்.